அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி இதய நோயை வராமல் தடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இதய நோய் வருவதாக இருந்தால் அல்லது வந்து விட்டிருந்தால், ஒரு உதாரணமாக ஒரு பிளாக் இருக்கிறது, 2 பிளாக் இருக்கிறது அல்லது 3 பிளாக் இருக்கிறது, அது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ஒரு நேரம் கொடுத்திருந்தால் நீங்கள் தயக்கமின்றி இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். அந்த பிரச்சனை அறுவை சிகிச்சைக்கு செல்லவே செல்லாது. ஒருவேளை நீங்கள் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, எப்போது ஹார்ட் அட்டாக் வரும் என்று தெரியவில்லை, அல்ல சர்க்கரை வியாதி நோயாளி, எப்போது வேண்டுமானாலும் இதய நோய் வரலாம் என இது மாதிரி உள்ளவர்கள் வருவதற்கு முன் இதை காப்பாற்றும். வந்துவிட்டாலும் இது உங்களை காப்பாற்றும். உயிர் ஒன்று இருந்தால் நீங்கள் அந்த ஸ்தலத்திற்கு சென்று விட்டால் கண்டிப்பாக நீங்கள் பிழைத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு சக்தி படைத்த கோவிலை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவும் மிகவும் சக்தி படைத்த ஒரு கோயிலாகும். இங்கே தான் லலிதாம்பிகை சரஸ்வர நாமலம் அரங்கேறிய ஒரு விஷயமாகும். அகத்திய மாமுனிவர் 108 சில மூல மந்திரங்களை சொல்லியிருக்கார். அந்த 108 மூல மந்திரங்களை இங்கு சொன்னால் 108 விதமான கர்மா தோஷங்கள் விலகும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. இந்த கோவிலில் மிக சக்தி படைத்த சில பூஜைகள் நடக்கிறது. அது தினமும் நடக்கிறது. அந்த பூஜைகளெல்லாம் கலந்து கொண்டு நீங்கள் சுவாமி தரிசனம் செய்தால் நிச்சயமாக இந்த ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வராமல் தடுக்கும். வந்து ஒருவேளை பிளாக் இருக்கிறது, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அந்த அறுவை சிகிச்சை தடுத்து நிறுத்தப்படும். சரி, அப்படி என்ன பூஜை நடக்கிறது, இந்த கோவில் எங்கே இருக்கிறது, இவை அனைத்தும் பொறுமையாக பார்ப்போம். முதலில் இந்த கோவில் நடக்கும் பூஜையை பற்றி பார்த்து விடுவோம். இந்த கோவிலில் தாமரை இலையில் முதலில் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த கோவிலுக்கு ஒரு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின்பு அந்த கோவிலுக்கு நெய்வேத்தியமாக ஒரு தாமரை இலையில் பிரண்டை சாதம், பிரண்டை என்றால் நமக்கு தெரியும், பிரண்டை சாதம் சமைத்து அதை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைத்து அதை உங்களிடம் கொடுப்பார்கள். அர்ச்சனை செய்து தீபதூபம் காண்பித்து அபிஷேகமெல்லாம் செய்து தாமரை இலையில் பிரண்டை சாதத்தை தயார் செய்து உங்களுக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைத்து உங்களுக்கு தருவார்கள். நீங்கள் அந்த கோவில் வாசலில் அமர்ந்து அதை சாப்பிட்டால் இதய நோய் உங்களுக்கு நிவர்த்தி அடையும். பார்த்தீர்களா, எவ்வளோ அதிசயம்! டாக்டர், அதாவது இறைவனே டாக்டராக இங்கு வைத்தியம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இதய நோய்க்கு நம்ம லட்சக்கணக்கில் செலவு செய்ய வேண்டும். சாதாரண ஒரு பிரண்டை சாதத்தில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைத்து கொடுத்தாலே அதை அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டாலே அந்த நோய் குணமடைகிறது. எவ்வளோ பெரிய புண்ணியம்! இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுக்கு நீங்கள் ஏன் போகக்கூடாது? கண்டிப்பாக போக வேண்டும். இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி பார்த்துவிடுவோம். திருவாரூர் மாவட்டம் லலிதா அம்பிகை கோவில் தான் இந்த கோவிலின் பெயராகும். நீங்கள் திருவாரூர் மாவட்டம் லலிதா அம்பிகை என்று கூகுளில் டைப் செய்தால் அதன் முகவரி உங்களுக்கு கிடைத்துவிடும். அங்கே சென்று நீங்கள் சுவாமி தரிசனம் செய்து மூலவருக்கு அர்ச்சனைகள் செய்து அபிஷேகம் செய்து அனைத்தும் செய்துவிட்டு மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கே கொடுக்கப்படும் தாமரை இலையில் பிரண்டை சாதத்தை அங்கே அமர்ந்து சாப்பிட்டால் இதயம் சார்ந்த நோய் நிச்சயமாக விடுபட்டு போய்விடும். இன்று இதய நோய் வந்துவிட்டால், இதயம் நொறுங்கி போய்விட்டால் வீடே கதி. ஒரு நிமிடம் கூட இல்லை. இதயம் என்பது ஒரு நொடி தான். அதற்குள் அனைத்தும் முடிந்துவிடும். ஒரு நொடியில் அனைத்தும் முடிந்துவிடும். இதய நோய் வருவதற்கு முன்பே ஏன் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகக்கூடாது? சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் வியாதி உள்ளவர்கள், பிபி உள்ளவர்கள் கண்டிப்பாக சென்று முன்கூட்டியே சுவாமி தரிசனம் செய்தால் இந்த இதய நோய் வராமல் தடுக்குமாம். சரி, ஒருவேளை எங்களுக்கு வந்து விட்டது, நாங்கள் ஒரு முறை ஆப்ரேஷன் செய்து விட்டோம் என்றால் மீண்டும் வராமல் இது தடுக்கும். சரி, ஒருவேளை நீங்கள் மருத்துவமனைக்கு போய் எனக்கு ஒரு பிளாக் இருக்கிறது, 2 பிளாக் இருக்கிறது, அதுக்கு ஒரு நேரம் கொடுத்துள்ளார்கள், மீண்டும் நான் மருத்துவமனை செல்ல வேண்டும் என்றால் இந்த கோவிலுக்கு சென்றால் நிச்சயமாக மீண்டும் அந்த பிளாக் வராமல் ஏதோ ஒரு ரூபங்களில் மருத்துவ செலவு மிச்சமாகி, அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை நடக்காமல் அது உங்களை காப்பாற்றும். அற்புதமான ஒரு ஸ்தலமாகும் இந்த திருவாரூர் மாவட்டம் லலிதாம்பிகை கோயில். சக்தி படைத்த கோயிலாகும். அகத்திய மாமுனிவர் இங்கு தான் லலிதாம்பிகை சரசக நாமத்தை உச்சரித்து அங்கே தான் இதை கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பல பூஜைகள் நடக்கிறது. உலகத்திலே இதயம் சார்ந்த நோய்களுக்கு இது ஒரு பிரதான கோயிலாக, சிறப்பு கோவிலாக விளங்குகிறது. அங்கே சென்று நீங்கள் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு தடுக்கும். இதயத்தில் உள்ள அனைத்து பிரச்சனையும் இருக்கும். இதயத்துக்கு மாத்திரை சாப்பிடுவதும் உங்களுக்கு நின்றுவிடும். கண்டிப்பாக சென்று தரிசனம் செய்யுங்கள். வாழ்க்கையில் இதய நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எனது மனமாற வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹால் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்கள். அப்போது தான் எங்களால் அங்கங்கே சென்று வீடியோக்களை எடுத்து நிறைய தகவலாக கொடுக்க முடியும். நீங்கள் கொடுக்கும் ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த வீடியோ போடுவது என்ன லாபம் இருக்கிறது? பணம் வருதா, பெயர் வருதா? எதுவுமே இல்லை. மன நிம்மதி தான். இந்த வீடியோ 10 பேர் பார்த்தால், 100 பேர் பார்த்தால், 1000 பேர் பார்த்தால் இதே நோயாளிகள் நன்றாக இருப்பார்கள். அவர்கள் இதயத்தில் எங்கள் யூடியூப் சேனல் வாழும். இந்த லக்ஷ்மி ஜோதிடம் வாழும். எனவே அவ்வளோதான். நானும் ஒரு சேவையை தான் செய்கிறேன். நிச்சயமாக எனக்கு தயவுசெய்து நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்தால் போதும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.